தாய் தகப்பனை வந்து வெறுக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்கள வந்து அந்த தாய் தகப்பன்ட்ட வந்து அன்போட பாசத்தோடு நடந்துக்க வைக்க முடியுமா அப்படின்னா முடியும். இது எந்த சிகிச்சையில் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னா ஆழ்மன சிகிச்சையில் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள சரி செய்யலாம். நான் வந்து ஆழ்மன சிகிச்சையாளர். எனக்கு வந்து ஊர் வந்து திருவாரூர். நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்களை சந்தித்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இதேமாரி என்னுடைய பொண்ணு வந்து என்னை வந்து நிராகரிக்குது, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, என்னை வந்து என்ன பண்ணுறது உதாசீனப்படுத்துது, என் மேலே ஒரு அன்பாது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தொந்தரவுன்னு சொல்லிட்டு. இது என்ன தொந்தரவு, இது என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து மகாராணி மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த குழந்தை அப்படின்னு பிறந்துருச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டுரும். அதாவது நம்மளுடைய இடத்த ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு பாதி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஆகிடும். ரெண்டாவது வந்து அந்த சின்ன குழந்தைக்கு தான் அதிக முக்கியத்துவம் எல்லாரும் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு விவரம் தெரியாது அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் முதல் குழந்தைக்கு அது புரியாது. அப்போ அந்த பிள்ளை என்ன நினைக்கும் அப்படின்னா வந்து நம்ம வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கோம். யாரால் அப்படின்னா வந்து தாயால். அப்போ நமக்கு வந்து தாய் தான் ஆதாரங்கிற பட்சத்தில் தாயே நம்மளை நிராகரிக்குதுன்னா நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு மன ரீதியாக அதுக்கு அந்த பாதிப்பு உண்டாயிடும். இது தாய் தகப்பனுக்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது. பிற்காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாய் தகப்பனுக்கு எதிராக அவங்க மாறிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதாவது தாய் தகப்பனுக்கு முதல்ல கவுன்சிலிங் பண்ணணும். அவங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இதை பற்றி அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். இந்த மாதிரி நடந்திருக்கும், இந்த மாதிரி நடந்துச்சா, இந்த மாதிரி என்னென்ன எப்போ ஒழுங்காக இருந்துகிட்டு இருந்தது திடீர்னு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளானுச்சு அப்படிங்கிறத கேட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த பிள்ளைக்கு ஆழ்மன சிகிச்சை கொடுக்கணும். கொடுத்தோம்னா இதுலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மீண்டு வருவாங்க. ஆழ்நிலையில் எந்த விஷயங்கள், அதாவது ஒரு 7 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆழ் மனசு வந்து திறந்து தான் இருக்கும். அப்போ வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆழ் மனசனுடைய ஒரு அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து உண்மையா பொய்யா சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் அது பார்க்காது. அதாவது வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து அது பதிவு பண்ண ஆரம்பிக்கும். அதாவது முக்கியமாக யாரெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பர்சனும், ஒரு தாய் தகப்பன் டீச்சரு மாமா இந்த மாதிரி ரொம்ப நெருங்கின சொந்தக்காரவங்க டாக்டரு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து எந்த விஷயங்களை சொல்கிறாங்களோ அதை உண்மைன்னு பார்க்காது, பொய்ன்னு பார்க்காது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை நம்பிடும் அப்படி. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பிற்காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா தாய் தகப்பனுக்கு எதிராக அவங்கள மாற்றிடும். சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்து இந்த புள்ளை வந்து பிடிவாதம் பிடிக்குது, இந்த புள்ளை வேணுக்குன்னு தான் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆள் மனசில் உள்ளதாக அவங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எதிர்மறையாக இருக்குது, அதை நேர்மறையாக மாற்றினா அவங்க என்ன பண்ணுவாங்க